ശ്ലോകം 21. അർച്ചാഭാവേ തദായന്ത്രം നവാർണമന്ത്ര സംയുതം സ്ഥാപയേത് പീഠപൂജാർത്ഥം കലശം തത്ര പാർശ്വത. അർച്ചാഭാവേ തദായന്ത്രം നവാർണമന്ത്ര സംയുതം സ്ഥാപയേത് പീഠപൂജാർത്ഥം கலசம் தத்ர பார்ஷ்வதா. தேவி விக்கிரகம் கிடைக்கலை அப்படின்னா நவார்ண மந்திரம் எழுதின, நவாட்சரி மந்திரம் எழுதின யந்திரம் பூஜைக்காக அந்த பீடத்துல ஸ்தாபிக்கலாம். தட்சிண பாகத்திலேயோ அப்படி இல்லைன்னா முன்னாலேயோ கலசத்தையும் ஸ்தாபிக்க வேண்டியதாக்கும். ஸ்லோகம் 22. பஞ்ச பல்லவ சம்யுக்தம் வேதமந்திரை சுசம்ஸ்கிருதம் சுதீர்த்தஜலசம்பூர்ணம் ஹேமரத்னை சமன்விதம். பஞ்ச பல்லவ சம்யுக்தம் வேதமந்திரைஹி சுசம்ஸ்கிருதம் சுதீர்த்தஜலசம்பூர்ணம் ஹேமரத்னைஹி சமன்விதம். கலசத்துல புண்ணிய ஜலம் ரொப்பி வைக்கணும். அது சொர்ணம் அந்த ஜலத்துக்குள்ள அந்த கலசத்துக்குள்ள போடணும். அதே மாதிரி பஞ்சரத்னங்களை அந்த கலசத்துக்குள்ள போடணும். എന്നിട്ട് வேத மந்திரங்கள் எல்லாம் ஜபிச்சு புனிதமாக்கி வைக்கணும் அந்த கலச தீர்த்தத்தை. ശ്ലോകം 23. പാർശ്വേ പൂജാർത്ഥ സംഭാരാൻ പരികൽപ്യ സമന്തത ഗീതവാദിത്ര നിർഘോഷാൻ ഖാരയേൻ മംഗളായ വൈ. പാർശ്വേ പൂജാർത്ഥ സംഭാരാൻ പരികൽപ്യ സമന്തതഃ ഗീതവാദിത്ര നിർഘോഷാൻ ഖാരയേൻ மங்களாய வை. பூஜைக்கான விஷயங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோமே, அப்படி கலெக்ட் பண்ணின பொருள்கள் எல்லாம் சைடில் நல்லா எடுக்கிற மாதிரி வைக்கணும். சர்வ மங்களங்களும் உண்டாகிறதுக்காயிட்டு வாத்திய கோஷங்களை முழக்கணும். நாதஸ்வரம் கொட்டுமோளம் எல்லாம் கொட்டணும். ശ്ലോകം 24. തിദൗ ഹസ്താനിദായാം ച നന്ദായാം പൂജനം വരം പ്രഥമേ ദിവസേ രാജൻ വിധിവത് കാമദം നൃണാം. തിദൗ ഹസ്താനിദായാം ച നന്ദായാം പൂജനം വരം പ്രഥമേ ദിവസേ രാജൻ വിധിവത് കാമദം നൃണാം. നന്ദാ திதியில, அதாவது பிரதமை பதத்துல அத்தம் நட்சத்திரத்துல பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப உத்தமம். ராஜாவே, ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிடுறார் வியாசர். இங்க அந்த நாளில உத்தம விதி அனுசரித்து செய்யற பூஜை மனுஷாளுக்கு அவ ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் சம்பூர்ணமாயிட்டு கொடுக்கும். ശ്ലോകം 25. நியமம் பிரதமம் கிருத்வா பశ్చాத் பூஜாம் சமாச்சரேத் உபவாசேன நக்தேன சைகபுக்தேன வா புனா. நியமம் பிரதமம் கிருத்வா பశ్చాத் பூஜாம் சமாச்சரேத் சமாச்சரேத் சம் ஆச்சரேத் உபவாசேன நக்தேன ச ஏகபுக்தேன வா புனஹ. பூர்ணமாயிட்டு உபவாசம் செய்யலாம். ஒரு நேரம் மட்டும் உணவு சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ராத்திரியில உபவாச விரதம் எடுத்துக்கலாம். இப்படி இருக்கிற ஏதாவது ஒரு விரதத்தோடு கூடிட்டு சங்கல்ப பூஜை செஞ்சிட்டு யதாவிதி பூஜையை நடத்தலாம். ശ്ലോകം 26. கரிஷ்யாமி விரதம் மாதர் நவராத்திரமனுத்தமம் சாஹாயம் குருமே தேவி ஜகதம்பே மமாகிலம். கரிஷ்யாமி விரதம் மாதஹா நவராத்திரம் அனுத்தமம் சாஹாயம் குருமே தேவி ஜகதம்பே மம அகிலம்.
அம்பாள் கிட்ட இப்படி பிரார்த்திக்கணும். ஜெகதம்பிகையான தேவி 9 நாளைக்கும் நான் இதா விரதம் ஆரம்பிக்க போறேன். நவராத்திரி விரதமாக்கும் நான் ஆரம்பிக்க போறேன். ஜெகதம்பிகையா இருக்கிற அம்பாள் எனக்கு எல்லா விதமான அனுகிரகம் தரணும். அதே மாதிரிட்டு இந்த விரதம் இருக்கிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் அம்பாளே செஞ்சு தரணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். ஸ்லோகம் 27. சந்தனா குரு கற்பூரை குசுமைச்ச சுகந்திபே மந்தார கரஜாசோக சம்பகை கரவீரகை. சந்தன அகுரு கற்பூரைஹி குசுமைஹி ச சுகந்திபிஹி மந்தார கரஜ அசோக செம்பகைஹி கரவீரகைஹி. சந்தனம், அகிலு, கற்பூரம், மனம் இருக்கிற பூக்கள், அதாக்கும் இங்க குசுமைஹி. அதே மாதிரி மந்தாரம், கரஞ்சம், அசோகம், செம்பகம், கரவீரம், இப்படியெல்லாம் இருக்கிற பூக்களால. ஸ்லோகம் 28. மாலதி பிரம்மகா புஷ்பைஸ்ததா பில்வதளை சுபை பூஜயேத் ஜகதாம் தாத்ரீம் தூபைர் தீபைர் விதானதா. மாலதி பிரம்மகா புஷ்பைஹி ததா பில்வதளைஹி சுபைஹி பூஜயேத் ஜகதாம் தாத்ரீம் தூபைஹி தீபைஹி விதானதஹ. மாலதி, பிரம்மி புஷ்பம், வில்வதளம், இதாலையெல்லாம் தூப தீப விஷயங்களாலையெல்லாம் ஜகத் ஜனனிய யதாவிதி பூஜை பண்ணணும். ஸ்லோகம் 29. ஃபலைர்நானாவிதைரர்க்யம் பிரதாதவ்யம் ச தத்ர வை நாரிகேளைர்மாதுலங்கைர்தாடுமீ கதளீஃபலை. ஃபலைஹி நானாவிதைஹி அர்க்யம் பிரதாதவ்யம் ச தத்ர வை நாரிகேளைஹி மாதுலங்கைஹி தாடுமீ கதளீஃபலைஹி. அர்க்கியம் கொடுத்ததுக்கு அப்புறமா பலதரம் ஃப்ரூட்ஸு, அதாவது தேங்காய், மாதுளம்பழம், தாடிமம் சொன்னாலும் மாதுளம்பழம் தான், அதே மாதிரி வாழைப்பழம், இப்படி எல்லாமும். 30வது ஸ்லோகம். நாரங்கை பனசைச்சைவ ததா பூர்ணஃபலை சுபை அன்னதானம் பிரகர்த்தவ்யம் பக்தி பூர்வம் நராதிபா. நாரங்கைஹி பனசைஹி ச ஏவ ததா பூர்ணஃபலைஹி சுபைஹி அன்னதானம் பிரகர்த்தவ்யம் பக்தி பூர்வம் நராதிபா. எலுமிச்சம்பழம், அதே மாதிரி பலாப்பழம், கூவளக்காய், வில்லுவக்காய், இப்படி இருக்கிற நிறைய உத்தம ஃப்ரூட்ஸ் எல்லாம் தேவிக்கு நிவேதனம் பண்ணலாம் ராஜாவே. அதுக்கப்புறமா பக்தி பூர்வம் அன்னமும் சாப்பாடும் அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். பாயசம் எல்லாம் வச்சு தேவிக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஸ்லோகம் 31. மாம் சாசனம் ஏ குர்வந்தி தை காரியம் பசுஹிம்சனம் மகிஷாஜவராஹாணாம் பலிதானம் விசிஷ்யதே. இங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இதுக்கு முன்னாள்த்த அத்தியாயத்துல பாரதத்துல எல்லா இடத்துலயும் எல்லா வர்ணங்களில இருக்கிறவாளும் பஜிக்க கூடின தேவியாக்கும் பவானி தேவி அப்படின்னு. பிராமணா, வைஷ்யர்கள்,
க்ஷத்ரியர்கள் சூத்ரர்கள் இப்படி அத்தனை பேரும் அம்பாளை பஜிக்கிறவாளாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல சஸ்யாகாரம் சாப்பிட்றவாளும் உண்டு, அதே மாதிரி மாம்சாகாரம் சாப்பிட்றவாளும் உண்டு. இப்போ மாம்சம் சாப்பிட்றவா அவளுக்கு தகுந்த மாதிரியான உணவையாக்குமே பகவானுக்கும் படைப்பா. அதையாக்கும் இங்க சொன்னது. மாம்சாசனம் மாம்சபட்சணம் சாப்பிட்றவா அவளுக்கு அம்பாளுக்கு நெய்வேதிக்கிறதுக்கான மாம்ச உணவுகளும் இருக்கு அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. போத்து ஆடு பன்னி இப்படி இருக்கிற மிருகங்களை கொன்னு பலி கொடுக்கறது விசேஷமாக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகம். ஸ்லோகம் 32. தேவ்யக்ரே நிஹதாயாந்தி பசவ ஸ்வர்கமவ்யயம் நஹிம்சா பசுஜா தத்ர நிக்னதாம் தத்கிருதேனவ. தேவி அக்ரே நிஹதாயாந்தி பசவஹ ஸ்வர்கம் அவ்யயம் நஹிம்சா பசுஜா தத்ர நிக்னதாம் தத்கிருதே அனகா. தேவியோடு முன்னால பலிக்காயிட்டு கொண்டு வர மிருகங்கள், அந்த மிருகங்களை பலி பண்ணினாக்கா தேவிக்கு பலி கொடுத்தானா அந்த மிருகங்களோடு ஜீவாத்மா சொர்க்கத்தை பிராபிக்கும். ராஜா அந்த மிருகங்களை கொல்லறதுனால ராஜ்யத்தையே கண்ட்ரோல் பண்ற ராஜா அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால ஹிம்சை செய்யறது சத்திரிய தர்மமாக்கும். அப்படிங்கிறதுனால ஹிம்சை செய்யறதுனால இருக்கிற பாபமும் உண்டாகாது. ஸ்லோகம் 33. அஹிம்சா யாத்ஞிகி ப்ரோக்தா சர்வசாஸ்திர விநிர்ணயே தேவதார்த்தே விசிருஷ்டானாம் பசூனாம் ஸ்வர்கதேர்த்ருவா. அஹிம்சா யாத்ஞிகி ப்ரோக்தா சர்வசாஸ்திர விநிர்ணயே தேவதார்த்தே விசிருஷ்டானாம் பசூனாம் ஸ்வர்கதிஹி த்ருவா. யஜ்ஞத்துல செய்யற ஹிம்சை ஹிம்சை கிடையாது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுறது. அதே மாதிரியே அந்த யஜ்ஞத்துல கொல்லப்படுற மிருகங்களுக்கு சொர்க்கத்துக்கு போய் சேரறதுக்கான வழி உண்டாகும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. ஸ்லோகம் 34. ஹோமார்த்தம் சைவ கர்த்தவ்யம் குண்டம் சைவ திரிகோணகம் ஸ்தண்டிலம் வா பிரகர்த்தவ்யம் திரிகோணம் மானத சுபம். ஹோமார்த்தம் ச ஏவ கர்த்தவ்யம் குண்டம் ச ஏவ திரிகோணகம் ஸ்தண்டிலம் வா பிரகர்த்தவ்யம் திரிகோணம் மானத சுபம். ஹோமத்துக்காயிட்டு മുക്കോണ വടിവിലെ ഒരു ഹോമകുണ്ടം നിർമ്മിക്കണം. ഇനി മുക്കോണ വടിവില്ല அப்படின்னா 4 கோன் இருக்கிற ஹோமகுண்டமானாலும் உண்டாக்கலாம். இருந்தா கூட ஹோமத்துக்கு தகுந்த மாதிரி 1 முழம் ஆரம்பிச்சு 10 முழம் வரைக்கும் சுபமான அளவில் இருக்கிற திரிகோணமாக்கும் உத்தமம் அப்படின்னு சொல்லப்படுறது. திரிகோண ஸ்திதையாக்குமே அம்பாள், அதனாலேயாக்கும் ஹோமகுண்டவும் திரிகோணத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னது. ஸ்லோகம் 35. திரிகாலம் பூஜனம் நித்யம் நானா திரவ்யைர் மனோஹரை கீதவாதித்ர நிருத்யைச்ச கர்த்தவ்யஸ்ச மஹோத்சவா. திரிகாலம் பூஜனம் நித்யம் நானா திரவ்யைஹி மனோஹரைஹி கீத வாதித்ர நிருத்தைஹி ச கர்த்தவ்யஹ ச மஹோத்சவஹ. அட்ராக்டிவான விவித திரவியங்களால 3 நேரமும் டிஸ்கண்டின்யூ இல்லாம பூஜை பண்ணணும். கீதவாத்தியங்களோடு கூடிட்டு உற்சவம் நடத்தணும். ஸ்லோகம் 36. நித்யம் பூமௌஜசயனம் குமாரீணாம் ச பூஜனம் வஸ்திராலங்கரணைர் திவ்யைர் போஜனைச்ச சுதாமயைः. நித்யம் பூமௌஜசயனம் குமாரீணாம் ச பூஜனம் வஸ்திர
அலங்கரணைகி திவ்யைகி போஜனைகி ச சுதாமயைகி. டெய்லி தரையில படுத்து தூங்கணும். அதே மாதிரி வஸ்திர அலங்கார விஷயங்களும் எல்லாருக்கும் தானம் பண்ணணும். அதே மாதிரி அமிர்தமா இருக்கிற உணவும் கொடுத்து குமாரிகளை பூஜை பண்ணணும், கன்யகைகளை பூஜை பண்ணணும். ஸ்லோகம் 37. ஏகைகாம் பூஜையே நித்யாம் ஏகவிருத்யா ததா புனः த்விகுணம் த்ரிகுணம் வாபி பிரத்யேகம் நவகம் ச வா. ஏக ஏகாம் பூஜையேத் நித்யம் ஏகவிருத்யா ததா புனः த்விகுணம் த்ரிகுணம் வா அபி பிரத்யேகம் நவகம் ச வா. முதல் நாளைக்கு ஒரு குமாரியை பூஜை பண்ணணும், கன்யகா பூஜையாக்கம் இங்க சொல்றது கன்யா பூஜை. ரெண்டாவது நாளைக்கு 2 கன்யகைகளை பூஜை பண்ணணும். இப்படி கிரமமாயிட்டு 9 நாளைக்கு 9 பேரை பூஜை பண்ணணும். ஓரோ நாளைக்கும் ஓரோருத்தரை பூஜிக்கணும் அப்படின்னும், ஓரோ நாளைக்கும் புதிய புதிய 9 கன்யகைகளை பூஜிக்கணும் அப்படின்னும் 2 விதத்துல சொல்லப்படுறது. ஸ்லோகம் 38. விபவஸ்யானுசாரேண கர்த்தவ்யம் பூஜனம் கில வித்தஷாட்யம் ந கர்த்தவ்யம் ராஜன் சக்திமகே சதா. விபவஸ்ய அனுசாரேண கர்த்தவ்யம் பூஜனம் கில வித்தஷாட்யம் ந கர்த்தவ்யம் ராஜன் சக்திமகே சதா. சம்பத்து இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பூஜா விதிகள் நல்லா டீட்டெயிலா செய்யலாம், இல்லைன்னா ரொம்ப சுருக்கி செய்யலாம். ராஜாவே, அம்பிகா பூஜை நடத்துறத ஒருபோதும் கஞ்சம் பிடிக்கப்படாது, பிசுக்கு அப்படிங்கிறது இருக்கப்படாது, லுப்தம் இருக்கப்படாது. நல்லா தாராளமா செலவு பண்ணி நடத்தணும் அம்பிகையோட பூஜைய. ஸ்லோகம் 39. ஏக வர்ஷான கர்த்தவ்யா கன்யா பூஜா விதௌ நிருபா பரமஜ்ஞாதுபோகானாம் கந்தாதீனாம் ச பாலிகா. ஏக வர்ஷா ந கர்த்தவ்யா கன்யா பூஜா விதௌ நிருபா பரமஜ்ஞாதுபோகானாம் கந்த ஆதீனாம் ச பாலிகா. ஒரு வயசு மட்டும் பிராயம் இருக்கிற கன்யகைய பூஜைக்கு ஸ்வீகரிக்க கூடாது. சுகந்த விஷயங்களை சம்பந்திச்ச ஞானம் அந்த குழந்தைக்கு இருக்காது. அதனாலியாக்கும் அப்படி சொன்னது. ஸ்லோகம் 40. குமாரிகா து சா ப்ரோக்தா द्विवर्षाया भवेदिह त्रिमूर्तिश्च त्रिवर्षा च कल्याणी चतुरब्धिका. कुमारिका तु सा प्रोक्ता द्विवर्षाया भवेत् इह त्रिमूर्तिः च त्रिवर्षा च कल्याणी चतुरब्धिका. 2 வயசு பிராயம் இருக்கிற கன்னிகைய ஆக்கம் குமாரிகை அப்படின்னு சொல்றது. 3 வயசு இருக்கிற பொன் குழந்தைய திரிமூர்த்தி அப்படின்னும், 4 வயசு இருக்கிற பொன் குழந்தைய கல்யாணி அப்படின்னும் சொல்லலாம்.